குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஏலியன்ஸ்ன்றதெல்லாம் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதை பற்றி டைரக்ட் கிளாஸில் சின்னதாக பேசியிருந்தேன். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மனிதன் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்கிறான் என்று நினைப்பதே ஒரு மாபெரும் அறியாமை. மனிதனுடைய உடலமைப்பு, மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய தகவமைப்பு, மனிதனுடைய அந்த சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தாற் போல மனிதன் என்பவன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த சூரிய குடும்பத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இப்போ பல பேர் கேட்குறீங்க இது எப்படிங்க ஞாபகம் வச்சுங்க? இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையில் வரக்கூடிய முதல் வார்த்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோள்களை வரிசையாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். புதினா, வெங்காயம், பூண்டில் செய்த வித்தியாசமான சட்னிக்கு யூனியன் நெசவாளர்கள் புகழாரம். ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ஸோ இந்த 9 கோள்கள் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாமல் பால்வெளி அண்டத்தில் இன்னும் ஏகப்பட்ட கோள்கள் வந்து வியாபித்திருக்கிறது. பால்வெளி அண்டத்தை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட கோள்கள் இருக்கு, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களுக்குள்ளும் ஆற்றல் ரீதியாக வாழக்கூடிய ஏகப்பட்ட ஆன்மாக்கள் என்பது இருக்கிறது. பல்வேறு அண்டங்களில், பல்வேறு கோள்களில், பல்வேறு அந்த பிளானட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய உயிரினங்கள் சத்தியமாக நிச்சயமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, ஏன் நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள் என்பது இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வல்லமையையும் வலிமையையும் வெளிப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? இப்போ இஸ்ரோன்ற ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் வந்து செயற்கைக்கோள்களை ஏவி மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக சில செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிளானட்ஸில் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தகவல்களையும் நமக்கு வந்து சேமித்து வந்து தருகிறது, தகவல்களை திரட்டி வந்து தருகிறது. மூணில் வந்து போய் ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறோம். பல்வேறு கோள்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படி நம்ம அறிவுக்கு பல கோள்களில் என்ன இருக்குன்னு போய் ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதே போல் மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய நிறைய ஏலியன்ஸ்னால் ஏதோ பேய் பிசாசுன்னு நினச்சிக்க வேண்டாம். மனிதனால் சிந்திக்க முடியாத, மனிதனால் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வேற ஒரு உடல் அமைப்பு கொண்ட வேற ஒரு உயிரினம். சிம்பிள், அவ்வளவுதான். இந்த பூமியில 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. பூமியை கடந்து மற்ற கோள்கள் வந்து போயிட்டீங்க, மற்ற அண்டங்கள் வந்து போயிட்டீங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி நம்ம ஃப்ளைட்டை பயன்படுத்துகிறோம், மற்ற சில டிராவல் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிளை வந்து பயன்படுத்துகிறோம் டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான, அதுபோல் இந்த ஏலியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த பறக்கும் தட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூஎஃப்ஓ அப்படின்னா என்னென்னா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அப்படின்னா அது என்னன்னே தெரியல, ஆனால் பறந்து வருது. இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல வந்து நிறைய உண்மையான வீடியோஸ் வந்து வெளியாகிருக்கு. மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு யூஎஃப்ஓ வந்து இந்த உலகத்திற்கு வந்து மீண்டும் சென்று விடுகிறது. பல ஏலியன்ஸ் பார்த்தாவே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நினைச்சாவே இந்த படங்களை பார்க்கும்போது அது வந்தாவே பூமி அழிக்கிறதுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. நமது அமைதியை விரும்பக்கூடிய ஏலியன்ஸும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஏகப்பட்ட இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஏலியன்ஸுக்கும் அறிவு நிலை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். அவங்களோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம சில வெப்பன்ஸ்லாம் நம்ம டிஃபென்ஸில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஏலியன்ஸும் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி அழிப்பதற்காக அது இங்கே வருவது கிடையாது. பாதுகாப்புக்காக ஒரு சில ஏலியன்ஸ் வந்தால் சேஃப்டிக்கு வேணால் கொண்டு வருமே தவிர, பட் பூமியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் பெற்ற வலிமை பெற்ற உயிரினங்களாக இந்த ஏலியன்ஸ் வேற்று கிரக வாசிகள் என்று கூறுவார்கள். நிச்சயமாக இருக்கிறது, இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இறைவன் வந்து மனிதனை மட்டும்தான் படைத்தான் என்றால் அது நம் அறியாமை, அது நம் முட்டாள்தனம். இறைவனால் படைக்கப்பட்ட, அதாவது ஆம்னி பிரசன்ட், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து வெளிவந்த பேராற்றலின் மூலியமாக அந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் பல்வேறு இடங்களில் நடந்த கால சூழ்நிலை மாற்றங்களுக்கு அப்புறம் பல வருடம் எரிந்து பல வருடம் வந்து கூலாகி அதிலிருந்து சில உயிரினங்கள் வெளியே வந்து அந்த உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷனில் அடைந்த அந்த மாற்றங்களின் காரணமாக ஏலியன்ஸ் இன்றும் இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது. பூமியை பல ஏலியன்ஸ் வந்து பார்த்துட்டு போகுது. அழிக்கும் நோக்கத்தில் வருவது கிடையாது. அது வந்து ஒரு டூர் மாதிரி வந்து பார்த்துட்டு போகுது. இங்கே எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது. இதுபோல ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அவர் வீட்டில் இருந்த ஆண்டனாவை சும்மா கையில் எடுத்து கனெக்ட் பண்ணி ஸ்பேஸ்க்கு வந்து தகவல் அனுப்புகிறார். வாக்கி டாக்கியில் வந்து அனுப்புகிறார், கனெக்ட் பண்ணி
அனுப்புறாரு. யாராவது கேட்குறீங்களா, யாராவது கேட்குறீங்களா, கையில் இருக்க அவரோட ஆண்டனா, பெரிய லெவல் கனெக்ஷனே இல்லை. அந்த ஆண்டனாக்கு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற தகவலை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம், இந்த மாதிரி ரேடியோ டிரான்ஸ்மிட்டிங் வேவ்ஸ் வந்து காற்றின் வழியாக டிராவல் பண்ணி விண்ணை கடந்து செல்லக்கூடிய வலிமை உண்டு அப்படின்னு சொல்லி மேலே இருந்து அக்னாலஜ் பண்ணுறாங்க. அப்போ எப்பேற்பட்ட வலிமை பாருங்கள். இதுபோல தான் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வதற்காக சில சமிக்கைகளை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஒலி அலைகளை வந்து எழுப்புகிறார்கள். அது என்ன லாங்குவேஜ் பேசுன்றது தெரியாமல் பல்வேறு விதமான அந்த சமிக்கைகளை அனுப்பி அங்கேருந்து ஏதாவது மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆகுதா, நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான ப்ரூஃப்ஸுமே ஆன்லைனில் ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி, நியூஸ் வெப்சைட்ஸ்லையுமே வந்து சரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இறுதியாக நீங்கள் புரிந்து கொள்வது ஒன்றே ஒன்றுதான். மனித அறிவிற்கு எட்டாத அறிவு, மனித அறிவிற்கு உட்படாத அறிவு, மனித அறிவினால் சிந்திக்க முடியாத மாபெரும் அறிவு அண்டமெங்கும் பிரபஞ்சமெங்கும் பரவி இருக்கிறது, பரிணமித்து இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு மனிதன் என்பவனுக்கு அறிவு போதவில்லை. ஸோ அதை பகுத்தறிவை கடந்து உயர்ந்த நிலையில் ஆன்மீக அறிவில் எப்போது நாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம உடம்பிலிருந்து காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமா பிரெயின் வேவ்ஸ் என்பது எப்போ ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறதோ அவன் அருள்நிலைக்கு உட்படுத்தப்படுகிறான். அருள்நிலைக்கு உட்படுத்தப்பட்டவன் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து விடுகிறான். சித்தம் தெளிந்ததனால் அவன் சித்தனாகி விடுகிறான். சித்தர்னாவே எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா குடுமி போட்டுட்டு கொண்டை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் ரொம்ப சுருங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ன ஒரு பேரை கேட்டோன்னே அது விதமான விஷயம் நம்ம எங்கே படிச்சிருக்கோமோ பார்த்துருக்கோமோ அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அது விதமான அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் சித்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் வந்து அவதாரம் செய்திருக்கிறார்கள், நிறைய ஆற்றல் நிலையில் வந்து இருக்கிறார்கள். நினைத்து பார்க்க முடியாத சக்தி பெற்ற மாபெரும் மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மனிதர்களோடு மனிதர்களாக வந்து உலாவி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பது என்பது கடினம். காலத்திற்கு தகுந்தார் போல, கால சூழ்நிலைக்கு தகுந்தார் போல, உலகத்தின் அத்தியாவசியத்திற்கு தகுந்தார் போல இந்த மெய்ஞானத்தை வந்து அவங்கவங்க இருக்கக்கூடிய பகுதியில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சித்தம் தெளிந்த சித்தர் பெருமக்கள் அவரவர்களுக்கு சக்திக்கு தகுந்தார் போல இந்த மெய்ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்த கட்டம் வேற பிரபஞ்சம், வேற இடங்கள்ல, வேற கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் சத்தியமாக நிச்சயமாக இருக்கிறது. பல ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓல நமது பூமியை வந்து பார்த்துவிட்டு இந்த உலகம் எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஒரு நாய் எப்படி இருக்குது, ஒரு பன்றி எப்படி இருக்குது, கழுதை எப்படி இருக்குன்ற சொல்லி சுற்றுலா தலமாக இந்த பூமியை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.